கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய வேத தியான பதிவாசி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தேயு 24 அதிகாரம் 9 வசனம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களை உலகத்தில் பெரும் சவால்களையும் துன்பங்களையும் எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கும் என்பதை இவ்வசனம் நமக்கு உணர்த்துகிறது. ஒரு விசுவாசி துன்பத்தை துன்புறுத்துவதை எதிர்பார்த்திருக்க வேண்டும். அது அவர்களை ஆச்சரியப்படுத்தக்கூடாது. ஆமென். சீசர்கள் வெறுக்கப்படுவதற்கும் துன்பப்படுத்தப்படுவதற்கும் மிக முக்கியமான காரணம் இயேசுவின் நாமம். நாம் இயேசுவின் மேல் கொண்டுள்ள விசுவாசம் மற்றும் நம்பிக்கையே உலக மக்கள் நம்மை பகைக்கிறது காரணமாக அமைகிறது. எனக்கு பிரியமானவர்களே, சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள் என்பது கிறிஸ்துவ செய்தி உலகெங்கும் பரவும் போது அதற்கு எதிராக உலகளாவிய அளவில் எதிர்ப்புகள் எழும் என்பதை இவ்வசனம் நமக்கு குறிப்பிடுகிறது. இது இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையில் அமர்ந்து உலகத்தின் முடிவுக்கும் இரண்டாம் வருகைக்கும் உள்ள அடையாளங்களுக்கு விளக்கும் ஒலிவ உரையின் ஒரு குறிப்பிட்ட பகுதியாகும். விசுவாசிகள் தங்கள் நம்பிக்கையில் உறுதியாய் இருக்க வேண்டும் என்றும் கிறிஸ்துவின் பெயரால் வரும் துன்பங்களை சகித்துக் கொள்ள ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்றும் இவ்வசனம் நம்மை எச்சரிக்கிறது. என் நாமத்தின் நிமித்தம் என்று இயேசு குறிப்பிடுகிறார். அதாவது விசுவாசிகள் தங்கள் சொந்த குறைகளுக்காக பயக்கப்படாமல் இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள பற்றுறுதிக்காகவும் அவருடைய பெயருக்காகவுமே இந்த துன்புறுத்துதல்களை சந்திப்பார்கள். ஆமென். இவ்வசனம் விசுவாசிகளை பயமுறுத்துவதற்காக அல்ல, எனக்கு பிரியமானவர்களே, மாறாக வரவிருக்கும் சவால்களை அவர்கள் எதிர்கொள்ளவும் ஆயத்தமாகவும் அத்தகைய நேரங்களில் மன உறுதியுடன் இருக்கவும் வழங்கப்பட்டது. நம்ம அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.